நம்ம எல்லாரும் லைஃப்ல ரொம்ப பிஸி. ஒர்க்கு, காலேஜ், ஸ்கூலு, ஃபோனு, சோஷியல் மீடியா. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின். லாஸ்டா எப்போ நடந்தீங்க? ப்ரோ, நான் யார்கிட்ட பேசும்போது நடந்துகிட்டே தான் ப்ரோ பேசுவேன். ப்ரோ, நான் பஸ் ஸ்டாப்லேருந்து காலேஜ் வரைக்கும் நடந்தான் ப்ரோ போவேன். கையில் என்ன? ஃபோனு. எதுக்கு? ரீல்ஸ் பார்க்க. கால் பேசாம, மியூசிக் கேட்காம, ரீல்ஸ் பார்க்காம நீ மட்டும் எங்கேயாச்சும் ஒரு சின்ன வாக் போயிருக்கியா? நோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாரையும் சொல்லலை, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்படி தான் பண்ணுறாங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். முன்னாடிலாம் அம்மா ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னால் கடைக்கு நடந்து போவோம். அப்போயும் மொபைல் இருந்தது, பட் அதை யூஸ் பண்ணுற பாசிபிலிட்டி கம்மியாக இருந்தது. ஆமாம் ப்ரோ, ஜிபே பண்ணாலே ஜாம் ஆக முடியும், ஃபோனில் என்ன பண்ணுறது? ஓகே ப்ரோ, ஓகே, கூப்பிடாங்க. பார்த்தீங்களா, இப்போது அது இல்லைன்னா வேலையே ஓடாதுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இடம் நல்லா இருக்கு, அங்கே உட்காருவோம். ப்ரோ, இருக்கிற பிரச்சனையில் இது ஒன்று தான் குறையா இப்போ. ப்ரோ, உங்கள் போஸ்ட்டுக்கு யாரோ லைக் போட்டிருக்காங்க பாருங்க. அட ஆமாம் ப்ரோ, பாரு எவ்வளோ பிஸியாக இருக்கணும். இதுக்கு நடுவில் தேவையில்லாமல் ஒரு வாக்கிங் வேற எதுக்கு? நான்லாம் ஜிம் ஃப்ரீக்டா, எனக்கு வாக்கிங் போகணும்னு அவசியமே இல்லை. ப்ரோ நான் வெயிட் லாஸ் பற்றியே பேச வரல ப்ரோ. அப்புறம் ரொம்ப சூடா இருக்கீங்க, வரீங்களா? நடந்துட்டே பேசுவோம். ஓகே. நான் இப்படி எல்லாரும் பார்க்குற பார்வையில் பேச வரல. இது வெயிட் லாஸ் பற்றியோ, ஃபிட்னஸ் பற்றியோ, ஆர் வாக்கிங் போனால் உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அப்படி கூட நான் சொல்ல வரல. இது உங்கள் மைண்டை பற்றி. நம்ம எல்லாரும் டெய்லி ஏதோ ஒரு ஸ்க்ரீனை தான் பார்த்துட்டு இருக்கோம். எப்போவுமே ஃபோன், லேப்டாப், டிவி, ஒர்க், ரீல்ஸ், நோட்டிஃபிகேஷன், கால்னு நம்ம பிரெயினுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டே தான் இருக்குது. ஈவன் நம்ம ஃப்ரீ டைம்னு நினைக்கிற நேரத்துலையும் ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை. நம்ம ஃபோன் பிஸியாக தான் வச்சுருக்கு. அதனால தான் சொல்கிறேன், டெய்லி ஒரு 30 minutes கால் பேசாமல், மியூசிக் கேட்காம, ரீல்ஸ் பார்க்காம, ஜஸ்ட் நீங்களும் இந்த வேர்ல்டும். மொதல் 5 minutes கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு தோணும், கை தானா ஃபோனை தேடும், அது நார்மல் தான். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் டெய்லி பார்க்குற ஏரியாவை புதுசாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. மரத்தில் காற்றடிக்கிறது, சிட்டுக்குருவி சவுண்ட், ரோட் சைட் டீ கடை, டெய்லி நம்ம பக்கத்தில் இருக்கிற இவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் ஸ்க்ரீன் பின்னாடி மிஸ் ஆகிடுது. பீஸ்னா மலை மேலே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது மட்டும் இல்லை, சில நேரம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வாக்கிங் போகிறது கூட பீஸ் தான். மார்னிங்கில் போனால் சன்ரைஸ் பார்க்கலாம், சிட்டுக்குருவி சவுண்டு கேட்கலாம், பால்காரங்க ஆல்ரெடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் டெய்லி நடக்கிறதா, நம்ம தான் பார்க்குறது இல்லை. ஈவினிங்கில் போனால் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தால் அவங்களோட பேசிட்டு, போகிற வர கப்பிள்ஸை கரிச்சு கொட்டிட்டு சொல்லாம் ஏன் விளாட்றத அப்படியே பார்த்துட்டு அப்படியே சில் பண்ணலாம். ப்ரோ, எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை ப்ரோ, நான் என்ன பண்ணுறது? பரவாயில்ல, நைட் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் ஏரியா சைடு ஒரு சின்ன வாக், முடிஞ்சால் வீட்டில் இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு போங்க, பேசிக்கிட்டே நடங்க. தனியாக கூட போகலாம், பிரச்சனை இல்லை, அப்போவும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். திருநாய் சண்டை போடுறது, நெய்பர் ஆன்டிஸ் காசிப் பண்ணுறது, ஏரியாவில் 2 காதல் புறாக்கள் செய்தி அனுப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் பார்த்து வயிறு அறிஞ்சிட்டு எனக்கு ஒரு காலம் வராமலாடா போயிடும், அப்போ நானும் இப்படி ராக்கெட் விடுவேண்டா அப்படின்னு நம்மளை மோட்டிவேட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து படுத்தோம்னா தூக்கம் அப்படி வரும். ஒன்று அடுத்த வீடியோ பார்க்காம ஒரு 30 minutes நடந்துட்டு வாங்க. ஃபோனை வச்சுட்டு போங்க. போயிட்டு வந்து என்ன அப்சர்வ் பண்ணீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இனிஷியலாக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் பரவாயில்ல, ஒரு 1 month ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கே புரியும். பாய், குட் நைட்.